ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் பிரீத்னு சொல்லிட்டு ஒரு நியூவான மூவி இப்போ நம்ம தமிழ் டப்டோட வந்து நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல இதுக்கு 6.6 அண்ட் என்ன ப்ரோ கான்செப்ட் எப்படி இருந்திருக்குன்னு ஃபுல்லாத்தையும் வித் ரிவ்யூவோட இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ்டு ஆன மூவி அண்ட் படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜை காமிச்சிருப்பாங்க. அங்கேயே வந்து உங்களுக்கு அந்த படத்தை பார்க்கணும், என்ன தான் நடந்தது அண்ட் ஃபைனலி சில விஷயங்கள்லாம் இருக்கும், லைக் சர்வை பண்ணாரா இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகிடும். படத்தில் நீங்கள் நிறைய ஃபெமிலரான லைக் ஃபேஸஸ்லாம் பார்க்கலாம். லைக் நம்ம சிம்லியூலேருந்து உடி ஹேர்ஸ்லாம் உள்ள வச்சுருக்காங்க. கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம ஓஷன் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒயர்ஸு டனல்ஸு அதெல்லாம் அவங்க நிறைய செட் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் அதெல்லாத்தையும் மெயின்டைனும் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது தனியாக இந்த மாதிரி ஒரு க்ரூ மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் ஒரு ஷிப்பில் போவாங்க அண்டு லைக் த்ரீ மெம்பர்ஸோட பேர்ஸோட பார்த்தீங்கன்னா சில சேம்பர்ஸ்லாம் இருப்பாங்க, அதை கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறமா தான் அந்த ஓஷன் உள்ளே இறங்கிட்டு அண்ட் அங்கே போயிட்டு அவங்க இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் இன்டெப்த்தாக லைக் இப்படி தான் இருக்கும், அந்த ஒரிஜினல் ரியலிஸ்டிக்கை வந்து நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமே என்டையர் இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஏன்னா ரொம்பவே ஃபைனஸ்டான அந்த டீட்டெயிலிங் தந்திருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல இப்படி தான் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு புரியும் வைக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்க அந்த ப்ரொஃபஷனல் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுற மாதிரி படத்துலேயே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஆக்டிங் பண்ணுறதோட ரியலாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அதை டாக்குமெண்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆயிருந்தது. அண்ட் இதே மாதிரி ஒரு க்ரூ மெம்பர்ஸ் வந்து எப்படி அந்த ஓஷன் உள்ளே போயிட்டு அண்ட் அங்கே ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக பார்க்க போவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு செம்ம ஸ்டார்ம் ஆட்டோ வந்து ஓஷனில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி அந்த டைமில் ஒர்க்கே பண்ணியிருக்கக்கூடாது தான், பட் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. மேலே இருக்க ஷிப்பு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோ பேலன்ஸ் ஆட்டோ வந்து அது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். பட் சடனாக அதோட இன்ஜின்ஸ்லாம் ஆஃப் ஆயிரும் அண்ட் அது ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இதால் கீழே இருக்க க்ரூ மெம்பர்லேருந்து ஒருத்தவங்க மட்டும் பயங்கரமாக மாட்டிப்பாங்க. லைக் அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன்லாம் வந்து கட் ஆயிரும் அண்ட் இதுக்கப்புறமா அந்த எமர்ஜென்சி ஆக்சிஜன் சொல்லிட்டு அவங்க ஆன் பண்ணிட்டு அண்டு இதுக்கப்புறமா ஒரு தப்பிச்சாரா இல்லையா, இதுதான் வந்து படத்தோட ஒரு சிம்பிளிஃபைடான ஸ்டோரி. ஆனால் அதை எப்படி கொண்டு போயிருக்காங்க லைக் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக அந்த சீட்டேஜ் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தது. லைக் அது எப்படி தான் நெக்ஸ்ட் ஒரு நாள் தப்பிக்க முடியும். ஓஷன் வந்து நம்ம ரொம்பவே சிம்பிள்னு நினச்சிக்க முடியாது, அது ரொம்பவே ஒரு லைக் ஸ்பேஸில் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த அண்டர் வாட்டர் அந்த ஓஷன் உள்ளே போனால் அப்படி இருக்கும். லிட்ரலி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க அவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்கும். அண்டு அதை தான் வந்து படத்தில் காமிக்கும் போது லிட்ரலி எனக்கு அது கொஞ்சம் ஃபீல் ஆயிருந்தது அண்டு அந்த ஒரு பயத்தையும் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த க்ரூ மெம்பரில் ஒருத்தவங்க மட்டும் மாட்டிக்கினாலே அவங்கள காப்பாற்ற முடியுமா முடியாதா, ஆக்சிஜன் சப்ளையும் கேன்சல் லைக் கட் ஆயிரும் அண்ட் ஃபைனலி என்ன தான் நடந்தது அண்ட் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அது நம்பவே முடியல. அதான் ரியாலிட்டி சொல்கிறேன், அது இந்த மாதிரி சான்ஸே கிடையாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அது இப்போ சொன்னேன்னா ஸ்பாய்லர் ஆகிரும். பட் நீங்கள் அந்த படத்தில் பார்க்கும்போது கடைசியில் ஒரு விஷயம் நடக்கும், அது மிராக்கிள்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மிராக்கிள் நடந்திருக்கு. அது என்னது ஏது அதுக்காக வேணால் இந்த படத்தை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மூவி ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி அண்ட் படத்துலேயே சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அந்த ட்ரூ ஃபுட்டேஜ் வேறு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் கொஞ்சம் இன்னும் பயங்கரமாக இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது. ஸோ இப்போதைக்கு நம்ம தமிழ் டப்டோட ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக தான் பார்க்கலாம். ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூவி தான். ஏன்னா எனக்கு அந்த டைம் போனதே வந்து அவ்வளோ தெரியல, நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக தான் பார்த்துருந்தேன். அண்ட் படத்தை ப்ரூ நம்ம ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ் டெஃபினட்டாக பார்க்கலாம். உள்ளே இந்த மாதிரி வல்காரிட்டி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு பியூர் ட்ராமா அண்டு ஒரு ரியலான இன்சிடெண்ட்டை ஒரு எவ்வளோ மேக்ஸிமமாக ரியலிஸ்டிக்காக கொண்டு வர முடியுமோ அதுதான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு இப்போதைக்கு ஜென்ரிக்காகவே IMDbல பார்த்தீங்கன்னா 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் மேக்கிங் வைஸ்லேருந்து அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும்னா ப்ளே தமிழில் டெஃபினட்டாக 8 தரும் அவுட் ஆஃப் 10. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை இன்கேஸ் பார்க்கலான்னு இருந்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொறுமையாக உங்கள் ஃப்ரீ டைமில் இந்த படத்தை டெஃபினட்டாக பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்டு மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம தனியாகவே ரிவ்யூ போட்டுருவேன், அது உங்களுக்கே தெரியும். அண்ட் அதில் இந்த படத்தை டெஃபினட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.